And hello, welcome to this channel, Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது லீன் மேனுஃபேக்சரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 17 வர சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இஸ் இன் லீன் மேனுஃபேக்சரிங். சப்ஜெக்ட் கோட் வந்து OIM552. இப்போ பார்க்குற டாபிக்ஸ் வந்து அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் சரி, நான் அட்டானமஸ் அப்ளை காலேஜில் படித்தாலும் சரி, அவங்க நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை அட்டானமஸில் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட சிலபஸும் 17 ரெகுலேஷன் சிலபஸும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த சிலபஸ் வந்து 80% மேலே மேட்ச் ஆனாலே இதெல்லாம் நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணலாம். டாபிக் வந்து லீன் மேனுஃபேக்சரிங். இந்த டாபிக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க வந்து டாக்டர் சுதர்சன் சார். ஸோ அவங்களோட கையில் தான் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க எடுத்ததை கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் எலெக்டிவ்னால சப்ஜெக்ட் அவங்க எடுத்ததில்லை. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னென்னா அவங்க அந்த ஏரியாவில் எம்இ முடிச்சிட்டாங்க, பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. அவங்க அதனால் வந்து சப்ஜெக்ட் பற்றி ஐடியா அவங்களுக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டாபிக் ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் கொடுக்குற டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட் நல்லா படிங்க. படிச்சுட்டு இதை தவிர வேறு அந்த டாப்பிக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு இல்லை முக்கியமான சிலபஸ் ஃபுல்லாக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதையும் படிங்க. இதை மட்டுமே படிச்சுட்டு போவேன்னா இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்லாம் பார்க்கல. பேசிக்காக ஒரு சில சிலபஸை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதில் வரைக்கும் இதெல்லாம் முக்கியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் வைஸ் பார்க்கலாம். டாபிக் யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங். இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங், இது 2 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் கம்பேரிசன் ஆஃப் கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங், லீன் மேனுஃபேக்சரிங், இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். யூனிட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லே அவுட். இது வந்து செல்லா மேனுஃபேக்சரிங்கில் வர ஒரு இது. எல்லா டைப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பில்லர்ஸ் ஆஃப் டிபிஎம், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி. இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஷார்ட்டாக வந்து OEE அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ட்டு. இதில் வந்து ப்ராப்ளம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து கன்பன் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி வரலாம். இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ யூனிட் 2 இவ்வளோ தான். யூனிட் 3 பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் டிகிஎம். பிரின்சிபல் டிகிஎம்னு சிலபஸில் வந்து மொட்டையாக அவ்வளோதான் இருந்துச்சு. இதில் எக்கச்சக்கமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து டெபின், ஜூரான், அந்த மாதிரி பிரின்சிபல் இருக்குது. எல்லா பிரின்சிபலையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து 2 மார்க் வரலாம், இல்லை வந்து 4 பிரின்சிபல் கொடுத்து கூட எழுத சொல்லலாம். அடுத்து வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், ஷார்ட்டாக VSM அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5 இயர்ஸ் கான்செப்ட், சரி சூரான்னு தெரியும் நமக்கு. இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வர எதிர்பார்க்கலாம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். யூனிட் 4 பார்த்திங்க அப்படின்னா 6 சிக்மா டெமேக் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 6 சிக்மான்னு சொல்லுவாங்க. அதை 6 சிக்மாவில் எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. இது கம்பல்சரி கேட்குற கொஷின் தான் 6 சிக்மா. இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கொஷின் வரலாம். அது டகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன், இது டிசைன் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே வந்துடும். தனியாக கேட்டாலும் கேட்கலாம், டகுச்சி லாஸ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். ஸோ இது வந்து மொத்தம் 3 டாபிக் இருக்குது யூனிட் 4ல். யூனிட் 5ல் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடி ஜெனரலாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக கேஸ் ஸ்டடி என்ன கேட்பாங்க அப்படின்னா டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் TPSலேருந்து கேட்கலாம், அப்படிலாம் ஜெராக்ஸோட இது கேட்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி லாஸில் போயிட்டு இருக்கும்போது இவங்க இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி திருப்பி கம்பெனியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ப்ராஃபிட் கொண்டு வராங்க. ஸோ அந்த தான் வந்து நம்ம கொடுத்துக்க ரெண்டுமே, டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டமும் ஜெராக்ஸ் அந்த அவங்க கம்பெனியோட சிஸ்டமும். ஸோ 2 இது பார்த்துருக்கோம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சிலபஸில் வந்து பெருசாக கொடுக்கல. மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாபிக் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினை பார்த்து ரெடி பண்ணல. ஏற்கனவே அவங்க வந்து அதில் மாஸ்டர் டிகிரியும் PhD முடிச்சனால அவங்க படித்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொன்னனால அதை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை மட்டும் படிச்சுப்பாங்க. அடிஷனலாக வந்து வேறு கொஸ்டின் இருந்தாலும் அதையும் படிச்சுட்டு போங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்க நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.